எனக்கு உதவ போய் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே மேடம். அபி, ஒரு போலீஸ்காரிக்கு டிரான்ஸ்பர்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இவ என்ன மாத்தாட்டியும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன டிரான்ஸ்பர் பண்ணதான் செய்வாங்க. எனக்கு இப்ப இருக்க அப்செட் எல்லாம் நான் நாளைக்கு திருநெல்வேலியில ஜாயின் பண்ண போறதுனால ஸ்ரீஜா கேஸ் நடக்கும்போது என்னால கோர்ட்டுக்கு வர முடியாது. நான் கோர்ட்டுக்கு வராட்டி ஸ்ரீஜா ஜாமீன் வாங்கி ஈஸியா வெளியில வந்துருவா. மேடம், அத நான் நடக்க விட மாட்டேன். ஸ்ரீஜாக்கு ஜாமீன் கிடைச்சாலும் கேஸ்ல இருந்து விடுதலை ஆகாம நான் பாத்துக்கிறேன். ஓகே அபி, இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் இங்க இருக்க முடியும். இங்க இருந்து நான் போறதுக்குள்ள உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சஞ்சீவ் ஜெயிலுக்கு போகாம தடுத்துட்டு போறேன். அது போதும் மேடம். இன்னையோட அந்த ஸ்ரீஜா, வர்மா, ருத்ரா ஆட்டத்துக்கெல்லாம் என்ன தங்கம், முடிச்சிட்டீங்களா? நாம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போறோம். அந்த வர்மா பணத்தை அவன் கிட்ட கொடுத்துட்டு நம்ம தாத்தா பாட்டி கூட இருக்க போறோம். அபி, நிஜமா தான் சொல்றியா? நம்ம வீட்டுக்கு போறோமா? ஆமா சஞ்சீவ், நம்ம கஷ்டம் எல்லாம் இதோட போதும். நம்ம பாப்பா நம்ம வீட்ல தான் வளரணும். அந்த ஸ்ரீஜா கேஸ் முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீ சொல்றத கேட்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு அபி. இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி? நீ சந்தோஷப்பட இன்னும் நிறைய விஷயம் இருக்கு சஞ்சீவ். என்ன விஷயம் அபி? அத சொல்ல. எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா எப்படி? அத பத்தி நான் காலையில சொல்றேன். காலையில வரைக்குமா? அது வரைக்கும்லாம் என்னால தாங்க முடியாது அபி. இப்பவே சொல்லு. முடியாது சஞ்சீவ். ப்ளீஸ் அபி, சொல்ல. முடியாதுன்னா முடியாது. நான் காலையில சொல்றேன். சரி, ஓகே. ஏய், முடிக்க சொல்லிட்டாங்கடா. பொருள் இருக்குல்ல? ரெடியா இருக்குண்ணா. அடைச்சி உள்ள வை. யாராவது பாத்திர போறாங்க. சஞ்சீவ், நமக்கு ஹெல்ப் பண்ண ஜான்சி மேடத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே ஸ்ரீஜா அவங்கள திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா. என்ன சொல்ற அபி? ஆமா சஞ்சீவ், நாளைக்கு ஜான்சி மேடம் இன்னொரு இடத்துல ஜாயின் பண்ணணுமா. அப்ப ஜான்சி மேடம் கோர்ட்டுக்கு வர மாட்டாங்களா? அவங்க வர முடியாதா? முடியாது சஞ்சீவ். ஸ்ரீஜா அடங்காம திமிர் எடுத்து ஆடுறாள். அந்த ஸ்ரீஜா நம்ம கிட்ட தோக்க போறாள். அதான் அவளால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கட்டும். அவ ஆடதான் செய்வா சஞ்சீவ். ஜான்சி மேடத்தை டிரான்ஸ்பர் பண்ணது மட்டும் இல்லாம நம்மளையும் கூட ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருப்பா. இந்த நேரத்துல நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏய், அபி வந்ததும் டைம் பார்த்து முடிச்சிடலாம். ரெடியாடுறா? ஓகேண்ணா. சஞ்சீவ், ஜான்சி மேடம் ரொம்ப நல்லவங்க. அவங்க நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பாப்பா நம்ம கூட இருக்கிறதுக்கு காரணமே ஜான்சி மேடம் தான். நாம அவங்கள சிறப்பா வழி அனுப்பணும். ஆமா, வா கிளம்பலாம். சஞ்சீவ், என்ன? எனக்கு உன் கையால பொட்டு வச்சு விடுறியா? சரி, வா. ஆட்டோ. டிரைவர், கொஞ்சம் சீக்கிரமா போங்க. எங்க சார் போகணும்? அபி வர்மா வீட்டுக்கு போறாளா இல்ல அந்த கம்பெனிக்கு போறாளான்னு தெரியலையே. சார் எங்க போகணும்? நீங்க நேரா போங்களேன், நான் சொல்றேன். மேடம், சொல்லுங்கண்ணா. நான் ஒன்னு கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தப்பா நினைச்சுக்க மாட்டேன், கேளுங்க. இல்ல, உங்க பேக்ல என்ன மேடம் வச்சிருக்கீங்க? பணமா? எதுக்கு கேக்குறீங்க? சொல்லுங்க மேடம், சொல்றேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க ஏன் கேக்குறீங்கங்கிற காரணத்தை சொல்லுங்க. இல்ல மேடம், பைக்ல 2 பேரு யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி தெரியுது.
அதான் உங்க பேக்ல இருக்க பணத்தை யாரோ திருட வராங்களோன்னு தோணுது. அதான் மேடம் கேட்டேன். பைக்ல ஹெல்மெட் போட்டுட்டு வர அந்த 2 பேரை சொல்றீங்களா? ஆமா மேடம். அவங்க நம்மளதான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க? அவங்க 2 பேரையும் நீங்க என் ஆட்டோவில் ஏறும்போதே நான் பார்த்தேன் மேடம். அதை வச்சு தான் நான் சொல்றேன் மேடம். மேடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்தா என்ன பண்றது மேடம்? அத நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் வேகமா நான் சொன்ன இடத்துக்கு போங்க. சரிங்க மேடம். போ சீக்கிரம் போன. அபி உனக்கு ஒன்றும் ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்ல சஞ்சீவ். நீ ஏன் இங்க வந்த சஞ்சீவ்? அபி அந்த ஸ்டேஜ் ஆளுங்க பணத்தெல்லாம் அடிச்சு புடிங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சஞ்சீவ் இரு, போகாத. ஏய், என்ன அபி பேசுற? பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சண்டை போட்டு பணத்தை வாங்கலான்னு போனா இருன்னு இருக்க. எனக்கு ஏதாவது ஆயிடுன்னு பயப்படுறியா? என்ன விடு, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வரேன். சஞ்சீவ் போகாத, இரு. அபி பணத்தை எடுத்துட்டு போறாங்க. அபி இருன்னு இருக்க. இங்க பாரு அபி, பணம் போச்சுன்னா திரும்ப வராது. நீ என்ன விடு, நான் போய் பணத்தை மீட்டு கொண்டு வரேன். சஞ்சீவ் வேண்டாம். நம்ம பணம் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. பணம் போகாதா? எப்படி சொல்ற? அங்க பாரு. தனியா போற பொண்ணு கிட்ட திருடுறீங்களா? மாட்டீங்கடா. இன்னைக்கு உங்களை லாடம் கட்டிடுறேன் பாருங்க. கான்ஸ்டபிள்ஸ் மேடம், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஜான்சி மேடம் எப்படி திடீர்னு வந்தாங்க? அபி சொல்லு அபி. அத நான் சொல்றேன். என்ன சஞ்சீவ், நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கா? ஆமா மேடம், அபி கிட்ட போனும் இல்ல, இன்ஃபார்மும் பண்ண முடியாது. ஆனா எப்படி நீங்க இங்க நடக்கிறதெல்லாம் திடீர்னு நடந்திருந்துச்சுன்னா என்னால வந்திருக்க முடியாது. இதையே முன்னாடியே பிளான் பண்றதா இருந்தா? இல்ல புரியல மேடம். ஸ்ரீஜா அவ ஆளுங்களை விட்டு அபி கிட்ட இருக்கிற பணத்தை எப்படியும் அடிக்க ட்ரை பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் ஸ்ரீஜா போட்ட பிளான முறியடிக்கிறதுக்காகவே நான் போட்ட பிளான் தான் இது. சூப்பர் மேடம். என்ன பாராட்டாதீங்க சஞ்சீவ். நீங்க பாராட்டணும்னா அபிய தான் பாராட்டணும். ஏன்னா வெறும் ஆக்ஷன் மட்டும் தான் என்னோடது, டைரக்ஷன் எல்லாமே அபியோடது. இது ஆபரேஷன்ஸ் ஆஃப் அபிராமி. சஞ்சீவ், நான் தான் சொன்னேனே, ஸ்ரீஜா யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு ஒரு அடி முன்னால இருக்கணும்னு. அப்பதான் இந்த ஆட்டத்துல நம்ம ஜெயிக்க முடியும். இந்த அபிராமி ஆட்டமே வேற. எனக்கும் ஸ்ரீஜாக்கும் நடக்கிற போர்ல நான் ஜெயிப்பேன். அத நீ பாப்ப சஞ்சீவ். கண்டிப்பா நீ ஜெயிப்ப அபி. உன்னை யாரால ஜெயிக்க முடியும்? அந்த ஸ்ரீஜாவை அடக்கிறதுக்கு நீங்க போட்ட பிளான் இப்ப வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கு. இனிமேலும் சரியா போகணும். நாம கும்பிடுற அந்த கடவுள் எப்போ நமக்கு துணையா இருக்கும் மேடம். இனிமே எல்லாம் சரியா போகும். இனிமேதான் சரியா போகுமா? அப்ப பிளான் இன்னும் முடியலையா? முடியல சஞ்சீவ், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அபி அந்த பிளான் என்னன்னு கொஞ்சம் கிளியரா தான் சொல்ல. சஞ்சீவ், அதெல்லாம் வாயால சொல்றதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? நீ என்ன நேர்ல வந்து பாரு, அதுதான் சுவாரஸ்யம்.
கரெக்டா சொன்னீங்க அபி. சஞ்சீவ், ஆபரேஷன் ஆஃப் அபிராமி எப்படி இருக்கும்னு நீங்க நேர்ல பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. சரி, நான் வரேன் அபி. ம். சஞ்சீவ், வா போலாம். பணத்தை எடுத்துக்கோ. ம், சரி, ஓகே. வா. நீங்க சொல்றீங்களா இல்ல நானே சொல்லட்டுமா? வர்மா சார், நான் ஏன் தெரியுமா உங்களை போலீஸுக்கு ஃபோன் பண்ண வேணாம்னு கெஞ்சினேன். ஏன்னா நான் ஆல்ரெடி போலீஸ வர சொல்லிட்டேன். அபி, என்ன அபி, என்ன நடக்குது? அதான் சொன்னனே சஞ்சீவ், இது யுத்தத்தோட உச்ச கட்டம். நம்மள அழிக்க நினைக்கிறவங்கள நாம களை எடுக்கிற சதுரங்க ஆட்டம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் சஞ்சீவ். நடக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணு. ஓகே, நீங்களே சொல்லுங்க மேடம். சரி, நானே சொல்றேன். மிஸ்டர் வர்மா, நான் வந்திருக்கிறது எதுக்குன்னு தெரியுமா? உங்க வீட ரைட் பண்றதுக்கு. வாட்? என் வீட்ல ரைடு பண்ண போறீங்களா? எஸ், அதான் ஐடி ஆபீசர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன விளையாடுறீங்களா? நான் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர் தெரியுமா? தெரிஞ்சதுனால தானே சார் ரைட் பண்ணவே வந்திருக்கோம். என்ன மேடம், அபி கூட கூட்டு சேர்ந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க அபிக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட வாங்கின கடனுக்கு 5 கோடி கள்ள நோட்டு கொடுத்து என்னை ஏமாத்த பார்த்திருக்கா. அபி கொண்டு வந்த கள்ள நோட்டெல்லாம் இதோ இங்க இருக்கு. அது உங்க கூட்டாளி ஸ்ரீஜா ஏற்கனவே பண்ணிட்டா. நாளைக்கு மார்னிங் திருநெல்வேலியில டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். இன்னைக்கு தான் சார் இந்த ஜோன்ல எனக்கு லாஸ்ட் டியூட்டி. சோ உங்களால என்ன எதுவும். ஷிட். சஞ்சீவ், இனிமேதான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. உட்காருங்க வர்மா சார். எவ்வளவு நேரம் தான் நின்னுகிட்டே இருப்பீங்க? கொஞ்சம் உட்கார்ந்துகிட்டு தான் ஷிட் சொல்லுங்களேன். மேடம், நீங்க யார் வீட்ல வந்து என்ன பிரச்சனை பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியல. அப்படியா சார்? அபி, அட்ரஸ் எதுவும் மாத்தி வந்துட்டனா? இது வர்மா வீடு தானே? 200% இது வர்மா சார் வீடுதான் மேடம். நீங்க சரியாதான் வந்திருக்கீங்க மேடம். சார், கேட்டுக்கிட்டீங்களா? நான் கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன். இத பாருங்க மேடம், என் வீட்ல ரைடு பண்றது வேஸ்ட். உங்களுக்கு இங்க எதுவுமே கிடைக்க போறது இல்ல. அதையும் பார்க்கலாம் சார். அபி, இதோட பின்வழிகள் தெரியாம நீ பண்ணிட்டு இருக்க. பிரச்சனையை நீ தான் ஃபேஸ் பண்ண போற. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். எதையாவது பண்ணி தான் தீர்வேன். யோ, நான் இருக்கும்போதே என் பொண்டாட்டி ஏதோ பண்ணிருப்பியா? பண்ணியா பாப்போம். சஞ்சீவ், இல்ல பாரு, இரு, கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். இதுக்குதான் நீ வர வேணா அங்கேயே இருன்னு சொன்னேன். வர்மா சார், நான் ஒரு குட்டி கதை சொல்றேன், கேக்குறீங்களா? நீங்க கதை கேக்குற மூட்ல இல்லனாலும் நான் சொல்ற மூட்ல இருக்கேன் சார். சின்ன கதை தான், உடனே முடிச்சிடுறேன், கேளுங்க. ஆமா சார், கேளுங்க. அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சார், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவரு ரொம்ப நல்லவராம். ஊர் மக்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சுட்டு இருந்தாராம். அப்புறம் முக்கியமா அவரு சிவன் பக்தி கொண்டவராம். பயங்கரமான சிவபக்தர். தாத்தா கிட்ட இருந்து மாணிக்க கல்ல திருடி
அத்தையும் தாத்தாவையும் ஒண்ணு சேர விடாம பண்ணதுக்கு காரணமே இவன்தான். அதுக்கு ஆதாரம் அவன் கையில இருக்கு. மாணிக்க கல்ல திருடும் போது இவர் சுண்டு விரல் கட்டாயிடுச்சு. என்னெல்லாம் பண்ணிருக்க நீ? வர்மா சார், நான் உங்ககிட்ட இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் டைம் சொன்னது உங்க கடன் அடைக்க இல்ல, உங்க கதைய முடிக்க. கரெக்டா நான் முடிச்சிட்டேன். நான் உங்ககிட்ட கொடுத்த கள்ள நோட்டு கூட உங்க நோட்டு தான். புரியலையா வர்மா சார்? எங்க அத்தை பேக்ல வச்ச கள்ள நோட்டு தான் இந்த நோட்டு. வர்மா சார், நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க. இனிமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சஞ்சீவ் தாத்தா கிட்ட இருந்து திருடின மாணிக்க கல்ல நீங்களா கொடுத்துட்டா உங்களுக்கு தண்டனை கம்மி. நான் இப்பவும் சொல்றேன், என் மேல தேவையில்லாம நீ பழிய போடுற. அப்போ மாணிக்க கல் எங்க இருக்குன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. சரி, அத நானே கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு அவசியம் இல்ல மேடம். மாணிக்க கல்ல கண்டுபிடிச்சாச்சு மேடம். அபி, 30 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பல கோடி மதிப்புள்ள கோவில் நகை திருட்டு நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு எனக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க மட்டும் தான் காரணம். ஜான்சி மேடம், நீங்க எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நாங்க எங்க பாப்பா கூட இவ்ளோ சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அந்த ஸ்ரீஜாவால உங்களுக்கு டிரான்ஸ்பர் எல்லாம் கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மேடம். சரி, ஓகே அபி, நான் வரேன். சஞ்சய், நான் வரேன். மேடம், அடிக்கடி கால் பண்ணுங்க. கண்டிப்பா அபி. தேங்க்யூ சார். மேடம், இது எல்லாமே டேக் ஓவர் ஓகே மேடம். பண்ணிடுங்க. சஞ்சீவ், நடந்ததெல்லாம் எப்படி இருந்துச்சு? செம்ம அபி. உன்னோட பிரெயினே வேற லெவல். எதுவா இருந்தாலும் நீயே ஹேண்டில் பண்ணிப்ப. உன் கட்ஸ் தான் அபி. சரி, வர்மா கதை முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? ஸ்ரீஜாவா? ஆமா சஞ்சீவ். அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன? அத நாளைக்கு காலையில சொல்றேன்னு சொன்னேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு சஞ்சீவ். காலையில வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அபி? வீட்லயும் கேட்டேன், இங்கேயும் கேக்குறேன். முடியாது. சந்தோஷ், அத்தை எதுக்கு அழுதுட்டு இருக்காங்க? நீ ஒன்னும் பயப்படாத அபி. அம்மா ஒன்னும் சோகத்துல அப்படி இல்ல. நீ, சஞ்சு, பாப்பா எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர போற ஆனந்தத்துல அவங்க அப்படி இருந்திருக்காங்க. நான் தான் தேவையில்லாம பயந்துட்டேன். ஐயோ, அபி எப்ப வருவான்னு கேட்க மறந்துட்டேனே. எப்போ அபி வரீங்க? இப்பவே வரோம் சந்தோஷ். இப்போவே வா.
ஆமா சந்தோஷ், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சஞ்சீவ் பாப்பா எல்லாரும் அங்க வந்துருவோம். சரி சரி, நீங்க வாங்க. சந்தோஷ் போனை வைக்காத. நான் அபி கிட்ட பேசணும் கூட. என்னம்மா பேசணும்? அபி, சஞ்சீவ், பாப்பா எப்ப வராங்கன்னு தெரியலடா, அத கேக்கணும்டா. அதெல்லாம் நான் கேட்டேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல 3 பேர் நம்ம வீட்டுக்கு வராங்களாம். அப்படியா? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வர போறாங்களா? வீடெல்லாம் சுத்தம் இல்லாம இருக்கு. அவங்க ரூமை வேற ரெடி பண்ணணும். வந்தவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும், அப்புறம் ஸ்வீட் எல்லாம் பண்ணணும். ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. இருற வர. பாத்து போங்கம்மா. அபி, சஞ்சீவ், பாப்பா எல்லாம் வர சந்தோஷத்துல அம்மாவுக்கு நிதானமே இல்ல. சரி சஞ்சீவ், நம்ம கிளம்பலாமா? வீட்டுக்கு வந்து வாழ வழி தெரியாம போக இடம் இல்லாம நின்னப்போ நீங்க தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எங்களுக்கு உதவி பண்ணீங்க. நாங்க தங்கறதுக்கும் வீடு கொடுத்தீங்க. இத்தனை நாள் எங்களுக்கு அடையாளம் கொடுத்து ஒரு அப்பா இடத்துல இருந்து எங்களை பாத்துக்கிட்டீங்க. நீங்க எங்களுக்கு பண்ண உதவிக்கெல்லாம் ஒரு வார்த்தையில நன்றி சொல்லிட முடியாது. இருந்தாலும் ரொம்ப நன்றிப்பா. என்னம்மா இது, அப்பான்னு சொல்லிட்டு நன்றி எல்லாம் சொல்ற? எந்த பொண்ணாவது அப்பாவுக்கு நன்றி சொல்வாளா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. எனக்கு நீங்க 2 பேரும் குடும்பத்தோட போய் சேர்றதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் எந்த குறையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நிச்சயமா இருப்பீங்க, அதுவே எனக்கு போதும். மல்லிகா அக்கா, நீங்களும் ரேணுகா அக்காவும் உண்மையாவே எனக்கு அக்கா தான். என் அக்கா இப்போ என் கூட இருந்திருந்தா அவ எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பாளோ அதெல்லாம் நீங்க எனக்கு செஞ்சீங்க. பொங்க அரிசி இல்லாத காலத்துல கூட நீங்க தான் எங்களுக்கு எங்க பசி அறிஞ்சு நாங்க கேட்காமலே சாப்பாடு போட்டு எங்க பசி ஆத்துனீங்க. நாங்க எங்க உறவெல்லாம் விட்டு வந்து கஷ்டப்பட்ட நேரத்துல நீங்க தான் உறவா உறுதுணையா இருந்தீங்க. என் புள்ள உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏ அபி, என்ன நீ சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க? அழாத. இப்ப எங்க போற? உன் வீட்டுக்கு தானே. உன் வீடு பக்கத்துல தானே இருக்கு. நேரம் கிடைக்கும் போது எங்களை வந்து பார்க்க போற, நாங்களும் உங்களை வந்து பார்க்க போறோம். அவ்வளவுதானே. இதுக்கு போய் கண் கலங்கிட்டு அழாத அபி. நீ அழுவுறத பார்த்தா எனக்கும் அழுகையா வருது. நான் அழலக்கா. அபி, நேரம் ஓடிக்கிட்டே இருக்குமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்புங்க. அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே இந்த வீடு ரொம்ப ராசியான வீடுதான்ப்பா. மேடம், நீங்க ஜெயில இருந்து வந்த விஷயம் உங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. இப்ப நீங்க உங்க வீட்ல போய் திடீர்னு என்ட்ரி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். உங்க வீட்ல இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாருக்குமே அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். அப்படியே அவங்க எல்லாருமே நடுநடுங்கி போயிடுவாங்க.
மேடம் வாங்க மேடம். வக்கீல் சார், பாம்ப பார்த்தா படைய நடுங்குன்னு சொல்லுவாங்க. நான் பாம்பு. என்ன பார்த்து என் குடும்பம் நடுங்காட்டி அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? கரெக்ட் மேடம். எனக்கு என் குடும்பத்தை பயமுறுத்துறது பெருசு இல்ல, அந்த அபிய பயமுறுத்தணும். அபிக்கு அவ குழந்தை, குடும்பம், சொத்து எல்லாம் கிடைச்சிருக்கலாம். ஆனா அது எது கூடவுமே நான் அவளை வாழ விட மாட்டேன். ஜெயில இருந்து வந்தனா எப்போ என்ன பண்ணுவேனே தெரியாம அந்த அபி டென்ஷன்லயே சாகணும். நான் சாகடிப்பேன். இனிமேதான் இந்த ஸ்ரீஜாவோட ஆட்டமே அடுத்த லெவலுக்கு போக போகுது. நீங்க பண்ணுங்க மேடம், வெற்றி உங்களுக்கு தான். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த அபிய நான் ஜெயிக்க தான் போறேன். என் மேல கேஸ் ஆகாம பாத்துக்க வேண்டியது உங்க வேலை. ஓகே மேடம். ஸ்ரீஜா மேடம் தீர்க்கமா சொல்லிட்டு போறத பார்த்தா இன்னைக்கு அங்க ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுது. அண்ணா ஒரு 5 மினிட்ஸ் இருங்க. சந்தோஷ், சஞ்சீவோட வண்டி சத்தம் கேக்குதுடா. அபி, சஞ்சீவ், பாப்பாலாம் வந்துட்டு இருக்காங்க போல. வா உடனே போலாம். ஏய் இல்லடி, இங்க எதுக்குடி வந்த? ஒழுங்கா போயிடு. என்னடி முறைக்கிற? எங்க சொத்தை முடக்க இவ்வளவு நாளா நீ ஆடின ஆட்டம் எல்லாம் இனிமே உன்னால ஆட முடியாது. அபி பாப்பா கிடைச்சிட்டா. இனி அவதான் இந்த குடும்பத்தோட சொத்து எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு. இனி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஒழுங்கா போயிடு. ஜெயில எங்க அப்பா வந்து உன்னை பார்த்தப்போ அவரை பேரை சொல்லி கூப்பிட்டல, அவரை அவமானப்படுத்தினல, அதுக்கான தண்டனை தாண்டி இது. அபிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நாங்க நடு ரோட்ல நிக்கணுமா? இனிமே நடு ரோட்ல நிக்க போறது நீயோ உங்க அம்மா வந்தாண்டி.